welcome to our channel. நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாவல் மீனை வச்சு ஒரு மீன் வறுவல் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் 7 வாவல் மீன் துண்டுகள் எடுத்துருக்கேங்க. முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக நான் ஒரு முட்டையை உடைச்சு இதில் ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி முட்டை சேர்த்துறதுனால மசாலா பார்த்திங்கன்னா மீனில் நல்லா ஒட்டி வரும். பொரிக்கும் போதும் மசாலா உதிராமல் நல்லா கோட்டிங்காக இருக்குங்க. எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை ஒவ்வொரு மீன் துண்டுலையும் தடவி வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா வாவல் மீன் 7 பீஸ் எடுத்திருக்கேன். தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுக்கலைங்க. நடுவில் இருக்கிற சென்டர் பகுதி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுதான் ஃப்ரைக்கும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மீனையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி தடவி வச்சிருங்க. எல்லா மீன் துண்டுலையும் மசாலா நல்லா தடவி வச்சிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஊற விட்டேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நான் பொரிக்கிறதுக்காக கடலெண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிக்கிறதுக்காக ஒவ்வொரு மீன் துண்டுகளாக சேர்த்திக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 அளவுக்கு மீன் துண்டு சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது பொரிச்ச அப்புறமா மற்றது சேர்த்திக்கலாங்க. இப்போ மீன் துண்டுகளை திருப்பி போட்டுக்கலாம். ஃபிஷ் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பேன்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு சேலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். மசாலா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மேலே நல்லா கோட்டாயிருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலா வந்து ஃபிஷ்லேருந்து உதிராதுங்க. நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு வரும். இப்போ இந்த மீன் துண்டுகளும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். சர்வ் பண்ணுறதுக்காக ஃபிஷ் ஃப்ரையை நான் ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.